الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كذبت قبلهم قوم نوح وأصحاب الرس وثمود وعاد وفرعون وإخوان لوط وأصحاب الأيكة وقوم تبع كل كذب الرسل فحق وعيد أفاعينا بالخلق الأول بل هم في لبس من خلق جديد ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد ونفخ في الصور ذلك يوم الوعيد وجاءت كل نفس معها سائق وشهيد لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كذبت قبلهم قوم نوح وأصحاب الرس وثمود وعاد وفرعون وإخوان لوط وأصحاب الأيكة وقوم تبع كل كذب الرسل فحق وعيد أفأعينا بالخلق الأول بل هم في لبس من خلق جديد ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد إذ يتلقى
المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. சூரா காஃபுடைய 12வது ஆயத்து வரைக்கும் நாம் சென்ற பாடத்தில் படித்தோம். ஒரு மனிதன் திருந்துவதற்கு குர்ஆனுடைய ஒரு ஆயத்து போதும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு முழு குர்ஆனையும் அவன் படித்தால் மிக நல்லம். ஆனால் குர்ஆனுடைய சில வசனங்கள் மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்ற வேண்டும். ஏன் மாற்ற வேண்டும் என்றால், ஒரு உண்மையை அல்லாஹ் இந்த குர்ஆன் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அந்த உண்மையை முழு உலகமும் மறந்து வாழ்கிறது. முழு உலகமும் ஒட்டுமொத்தமாக அந்த உண்மையை விட்டு மறந்து வாழ்கிறது. அந்த உண்மை என்ன? 11 ஆயத்துகளில் அல்லாஹ் சொல்லி காட்டினான், உங்களுடைய மரணத்துக்கு பிறகு நான் எழுப்புவேன். இந்த உண்மை மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்படுவதை நம்பிய ஒருவனுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கு. ஏனென்றால் அந்த மனிதன் சிந்திப்பதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை மரணத்துக்கு பிறகுதான். உலகத்துடைய வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்தில் எனக்கு எது நடந்தாலும் நான் அதிலே சபர் செய்வேன், பொறுமையாக இருப்பேன். எதுவும் நடக்கலாம் உலகத்திலே. இந்த உலகத்தில் எதற்கும் தீர்வு கிடைக்காது. நல்ல முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலக இந்த இடம் இருக்குதே, தீர்வுக்கான இடம் அல்ல. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலை வெட்டப்பட்டு பிளேட்லே வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரன். என்ன செஞ்சாங்க? அந்த காலத்தில் உள்ள மக்கள் எவ்வளோ அநியாயம் செய்தாங்கண்டா, அப்படியே தலையை வெட்டி பிளேட்டில் வச்சுட்டாங்க. எவ்வளோ உலமாக்கள் நல்லடியார்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் தீர்ப்பு அல்லாஹ் கொடுக்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய தலையை வெட்டி கொண்டு வந்துட்டாங்க. இவ்வளோ பெரிய பெரிய நிகழ்வுகளுக்கு இன்னும் தீர்ப்பு இல்லைண்டா, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விடயங்களுக்கு தீர்ப்பா? தீர்ப்பு இருக்குது எப்ப? இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா. அல்லாஹ் சொல்றான், தீர்ப்புடைய நாள் நேரம் குறிக்கப்பட்டது. அல்லாஹ் அணுவளவும் அநியாயம் செய்ய மாட்டான். தீர்ப்பு நீதமாக வழங்கப்படும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருப்போம். உலகத்தில் நடக்கும் அனைத்தையும் பார்த்து கொண்டும் பொறுமையாகவும் சபரோடும் தீர்ப்பு நாள் வரைக்கும் நாம் பொறுமையாக இருப்போம். அல்லாஹ் இந்த வசனங்களில் சொல்கிறான், கذبت قبلهم قوم نوح. இதற்கு முன்னால் வந்த, அப்ப எங்களுக்கு முன்னால வாழ்ந்த 8 சமூகத்துடைய வரலாறு அல்லாஹ் சொல்ல போறான். இப்போ நாங்கள் 2020ஆம் ஆண்டு உலகத்தில் இருந்து கொண்டு கற்பனை பண்ணுறோம். உலகத்தை 2020ஆம் ஆண்டுன்னு சொல்கிறேன்டா, 2000 ஆண்டு கடந்திருக்கா இல்லையா முன்னால்? இது கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு முன்னால. அதுதான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாரான். இப்போ நீங்கள் மட்டுமல்ல இந்த உலகத்தில் வாழ்ந்த சமூகம், வாழக்கூடிய சமூகம்.
இதற்கு முன்னால வாழ்ந்த 8 சமூகத்துடைய வரலாறு உங்களுக்கு சொல்றேன். அல்லாஹ் சொல்றான், முதல் கல்லபத் கப்லஹும் கௌமு நூஹ், இதற்கு முன்னால் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் இந்த மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்படுவதை பொய்ப்பித்தார்கள். எதை பொய்ப்பித்தாங்க? மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்படுற ஒன்று என்ன செஞ்சாங்க? அவங்களும் பொய்ப்பிச்சாங்க. நீண்ட ஆயுளுடையவங்க, கிட்டத்தட்ட 900 ஆண்டுகள் வாழ்ந்தவங்க பொய்ப்பிச்சிட்டாங்க. ஒன்று. இரண்டாவது அஸ்ஹாபுர் ரஸ் என்ற ஒரு கபீலா வாழ்ந்தாங்க. இந்த ரஸ்ஸண்டா பூர்த்தியாக கட்டப்படாத கிணறுன்னு அர்த்தம். ரஸ்ஸண்டா இந்த அஸ்ஹாபுர் ரஸ் சொல்றாங்க யமாமாவுல வாழ்ந்த ஒரு சமூகம் இது, அல்லது கிடங்கு வாசிகளுடைய சமூகம். இவர்களுக்கு வந்த நபி ஹந்தலத் இப்னு சஃப்வான் என்ற ஒரு நபி அல்லாஹ் இவங்களுக்கு அனுப்பினான். இவங்க என்ன செஞ்சாங்கண்டா அந்த நபியையும் பொய்ப்பித்து அந்த நபி அந்த கிணத்துக்குள்ள போட்டு அப்படியே சாகடிச்சிட்டாங்க. அல்லாஹ் வரலாறு சொல்லித்தாரான். இப்படி இரண்டாவது அஸ்ஹாபுர் ரஸ். மூன்றாவது வஸமூத், சமூது கூட்டமும் பொய்ப்பித்தார்கள். எல்லாரும் பொய்ப்பித்தது மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை. அதுதான் இஸ்லாத்துடைய மிக முக்கியமான விடயம். நாலாவது ஆது கூட்டமும் பொய்ப்பித்தார்கள். ஐந்தாவது ஃபிர்அவுனும் பொய்ப்பித்தார். அடுத்தது ஆறாவது லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்களும் பொய்ப்பித்தார்கள். ஆறாவது. ஏழாவது அஸ்ஹாபுல் ஐக்கா, அஸ்ஹாபுல் ஐக்கா என்ற ஒரு சமூகம் வாழ்ந்தாங்க. எப்ப வாழ்ந்தாங்க? இது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வாழ்ந்தவங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்றா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முந்தி. இவங்க வாழ்ந்தது மதியன்ல. மதியன் இருக்குது ஜோர்டான், இங்க வாழ்ந்தாங்க. இவங்களும் பொய்ப்பித்தாங்க. அஸ்ஹாபுல் ஐக்கா. அஸ்ஹாபுல் ஐக்கா என்றா இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் மாத்திரம் தன்னுடைய புத்தகம் பிதாயா வனிஹாயாவில் எழுதுறாங்க, அஸ்ஹாபுல் ஐக்கா என்றா அஸ்ஹாபு சபத், அதாவது அல்லாஹ் சனிக்கிழமை மீன் பிடிக்க வேண்டாம் என்று தடை விதித்திருந்தார். என்ன செஞ்சாங்க? மூளையை பயன்படுத்தி வெள்ளிக்கிழமையே வலைய போட்டு வச்சுட்டாங்க. வெள்ளிக்கிழமையே வலைய போட்டு வச்சுட்டாங்க. அவர் சனிக்கிழமை தானே அல்லாஹ் பிடிக்கவானான்றது. வெள்ளிக்கிழமையே வலைய போட்டு வச்சா சனிக்கிழமை என்ன செய்யும்? வார மீனெல்லாம் அப்படியே தங்கிரும். ஞாயிற்றுக்கிழமை போய் பிடிச்சிட்டு வாரம். அல்லாஹ் என்ன செஞ்சான்? இவ்வளோ கிரிமினலாக உங்களோட மூளை ராவ் தூங்கும் பொழுதோ அவ்வளோ பேரையும் அல்லாஹ் குரங்காகவும் பன்றியாகவும் அல்லாஹ் மாத்திட்டான். அவ்வளோ பேரையும் மாத்திட்டான். காலையில் பார்க்குறாங்க, யாரையும் காண இல்லை. ஊர் மக்களை வீடுகளை உடைச்சி பார்த்தா குரங்குகளும் பன்றிகளும் இருக்கு. அல்லாஹ் கரதா, குரங்காக மாத்திட்டான். அவங்க நீண்ட காலம் வாழ இல்லை, அவங்களால பேச முடியாம போனது. உடனே அவங்களுக்கு அல்லாஹ் மௌத்தை கொடுத்துட்டார். இவங்க அடுத்தது எட்டாவது துப்பவுடைய கூட்டம். துப்பவுடைய கூட்டம். துப்பவுடைய கூட்டம் யார்? ஹிம்யர். அதாவது துப்பா என்ற ஒரு மன்னன் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா தசுப்பு துப்பா, துப்பாவுக்கு ஏசாதீர்கள், ஃபஇன்னஹு கத் கான அஸ்லம். அவர் முஸ்லிம், மன்னர் முஸ்லிம். ஊர் மக்கள் எல்லாம் கியாமத்தை, மௌத்துக்கு பிறகு இருக்கும் வாழ்க்கையை மறுத்தவர்கள். இந்த துப்பவுடைய மன்னன் அல்லாஹ் எந்த அளவு இவருக்கு ஆட்சியை கொடுத்திருந்தான் என்றால், இவருடைய குதிரைகளை திமிஷ்கிலிருந்து யமன் வரைக்கும் நிறுத்தாட்டுவார். அவ்வளோ பெரிய படை. திமிஷ்கிலிருந்து யமன் வரைக்கும் அவரோட படை நிற்கும். இவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தில் வாழ்ந்தவர். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து துஹான்ல அஹும் கைருன் அம் கௌமு துப்பா, அல்லாஹ் வேற இடத்துலயும் கேட்கிறான், அவர்கள் சிறந்தவர்களா, துப்பவுடைய கூட்டம் சிறந்ததா?
இந்த துப்பாவுடைய மன்னர் 306 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்துக்கு வந்தவர். 700 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த துப்பாவுடைய மன்னர் என்ன செய்தார்? மதீனா முனவ்வராவுக்கு வந்ததாக ஒரு வரலாறு சொல்கிறது. மதீனாவுக்கு வந்த நேரம் இவர் மதீனாவில் இருந்த யூத அறிஞர்களிடம் கேட்கிறார், இது யாருடைய ஊர்? அந்த யூத அறிஞர்கள் சொன்னார்கள், பிற்காலத்தில் வரக்கூடிய ஒரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஊருக்கு தான் வருவார். உடனே துப்பாவுடைய மன்னன் என்ன செய்தார்? 2 தட்டு வீடுகளை கட்டினார். வீடுகளை கட்டி சொன்னார், அவர் வந்தால் இதில் தான் அவர் தங்க வேண்டும். சில உலமாக்கள் இந்த சம்பவம் சஹீஹா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதிகமான கிதாபுகள் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு கவிதையும் படித்தார். ஷஹித்து அலா அஹ்மத அன்னஹு ரசூலும் மினல்லாஹி பாரியன் நஸம் ஃபலவ் முத்த உம்ரி இலா உம்ரிஹி லகுந்து வஸீரன் லஹு வப்ன அம் وجاهدت بالسيف أعداءه وفرجت عن صدره كل غم. அவர் கவிதை படித்தார், அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சந்திக்கணுமே, என்னுடைய ஆயுள் அவருடைய ஆயுள் வரை நீடிக்கப்பட்டால், அவ்வளோ காலம் நான் உலகத்தில் வாழ்ந்தால் நான் அவருக்கு உதவியாக இருப்பேன். அவருடைய விரோதிகளோடு போராடி அவருடைய நெஞ்சில் இருக்கும் கவலைகள் எல்லாம் நான் போக்கி வைப்பேன். அந்த துப்பாவுடைய மன்னன் படித்த கவிதை சொல்றாங்க, அவருடைய பரம்பரையில் வந்தவர் தானாம் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒட்டகம் சென்ற நேரம் முழு சஹாபாக்களும் சொன்னார்கள், எங்களுடைய வீட்டில் வந்து தங்குங்க யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஒட்டகம் ஏவப்பட்டிருக்கிறது, இது எங்கு போய் உட்காருமோ அங்குதான் நான் தங்குவேன். அப்படியே ஒட்டகம் போகுது, போய் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹுடைய வீட்டு முற்றத்தில் போய் உட்கார்ந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 மாதம் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹுடைய அந்த வீட்டில் தங்கினார். மதீனாவில் தங்கின நேரம்தான் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு மேல் தட்டில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழ்த்தட்டில். அப்ப கீழ்த்தட்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலிருந்த அபு அய்யூப் அன்சாரியும் மனைவியும் யோசிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைக்கு மேலால நாங்க நடக்கிறதா? அதவ பாருங்க, ஒழுக்கத்தை. காலையில் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க மேலே வாங்க, நாங்க கீழே வாரோம். கேட்டா ஏன்? இல்லை, உங்களோட தலைக்கு மேலே நடக்கிறது எங்களுக்கு ஒழுக்கம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கீழே இருக்கிறதா எனக்கு சிறந்தது. அங்கதான் நபி அவங்க 8 மாசம் தங்கினாங்க. சொல்றாங்க, துப்பாவுடைய மன்னர் கட்டிய வீடு தான் அந்த வீடு. இந்த கௌமு துப்பா, இந்த 8 சமூகத்தை பத்தியும் அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் பதில சொல்றான், குல்லுன் கذபர் ருசுல், குல்லுன் கذபர் ருசுல். இந்த 8 சமூகமும் ரசூல்மார்களை பொய்ப்பித்தார்கள். யாரை பொய்ப்பித்தாங்க? இன்றைக்கு நாங்கள் பார்க்கறது என்னென்னா, ஒருவன்ட்ட காசு எவ்வளோ இருக்குது, பணம் எவ்வளோ இருக்குது, அவ்வளோதான். ஒரு வாழ்க்கையுடைய முன்னேற்றம் காசு, பணம், பதவி, அரசியல், இவ்வளோதான். வாழ்க்கையுடைய முன்னேற்றம் இவைகள் அல்ல. வாழ்க்கையுடைய முன்னேற்றம் மார்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை சுன்னத்தான வாழ்க்கை, மார்க்கம் எவ்வளோ இருக்குதோ வாழ்க்கை முன்னே. இல்லாட்டி அல்லாஹ் அழிச்சுட்டுருவான். ஏன்னா இவ்வளோ சமூகத்தை அழித்த அல்லாஹ்க்கு சின்ன சின்ன எங்களை அழிக்கிறது கஷ்டமா? அல்லாஹ் கஷ்டம் இல்லை. 8 சமூகத்தை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டான். இதோட விசேடம் என்னண்டா, அஸ்ஹாப் 2 அஸ்ஹாபுகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. என்ன அஸ்ஹாப்னா என்ன? குர்ஆன்ல மொத்தம் 23 அஸ்ஹாபுகளை பத்தி அல்லாஹ் பேசியிருக்கு. அஸ்ஹாபுட தோழர்கள் 23 வகையான அஸ்ஹாபுகளை குர்ஆன்ல அல்லாஹ் பேசியிருக்கிறான். அந்தந்த காலங்கள், இந்த காலத்துல தான் பாருங்க எல்லாரையும் பிரிச்சிட்டு எல்லாமே ஒத்துமை இல்லை உண்டு. மார்க்கத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கு ஒரு சமூகம் இல்லை. உலமாக்கள் மட்டும் தனியே நின்று பாடுபடணும்.
எந்த ஊர் எடுத்தாலும் மார்க்கத்தை கையில் எடுத்து எங்கட மௌத்துக்கு இடையில மார்க்கத்தை நிலைநாட்டணும் என்று பேசுறவங்க குறைய. அந்த காலத்துல அஸ்ஹாபுகள் கிட்டத்தட்ட 23 வகையான அஸ்ஹாபுகளை குர்ஆன் சொல்லிருக்கு. சுருக்கமா நான் சொல்லிட்டு போறேன், ஏனென்றா அந்தந்த தஃப்சீர்கள் அது பேசப்படலைன்னா அப்படியே அது மறைஞ்சிடும். அதுல முதலாவது தான் அஸ்ஹாபுர் ரஸ். இதுல வந்துச்சு அஸ்ஹாபுர் ரஸ், இவங்கள் அல்லாஹ் அழித்தார். இரண்டாவது தான் அஸ்ஹாபுல் ஐகா, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அஸ்ஹாப், இவர்களையும் அல்லாஹ் அழித்தார். மூன்றாவது சூரா ஹிஜ்ர்ல வரக்கூடிய அஸ்ஹாபுல் ஹிஜ்ர், அஸ்ஹாபுல் ஹிஜ்ர். நாலாவது தான் அஸ்ஹாபுல் கஹ்ஃப், குகைவாசிகள் 7 பேர், மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்காக குகையில போயிருந்தவர்கள். நாலாவது. ஐந்தாவது தான் அஸ்ஹாபுல் மைமனா, சொர்க்கவாதிகளை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஆறாவது தான் அஸ்ஹாபுல் உஹ்தூத், கிடங்குவாசிகள். சூரத்துல் புரூஜில் அல்லாஹ் சொல்றான், கிட்டத்தட்ட 12,000 முஸ்லீம்களை நெருப்புல போட்டு எரித்தார். இதெல்லாம் முந்தைய வரலாறுகள். எரித்ததற்காக இஸ்லாம் அழிஞ்சிட்டா? இஸ்லாம் அழியல்ல. 12,000 பேரை அப்படியே கிடங்குல போட்டு பத்த வைத்தார் து நவாஸ் என்ற மன்னர். ஏழாவது அஸ்ஹாபுல் மஷ்அமா, நரகவாதிகளை பத்தி அல்லாஹ் பேசுறான். எட்டாவது அஸ்ஹாபுல் ஜன்னா, சொர்க்கவாதிகள். அல்லாஹ் சொல்றான், லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னா, சொர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் ஒரு நாளும் சமமாக முடியாது, சமமாக முடியாது. ஒன்பதாவது அஸ்ஹாபுன் நார், நரகவாதிகள். பத்தாவது அஸ்ஹாபுல் ஜஹீம், இதுவும் நரகவாதிகள். 11வது அஸ்ஹாபு சபத், நான் சொன்னனே சனிக்கிழமை வாசிகள், மீனை பிடிச்சாங்க ஏமாத்தி அல்லாஹ் குரங்கா பன்றியாக மாத்தினான், அஸ்ஹாபு சபத். 12வது அஸ்ஹாபுன் யதுஊனஹு இலல் ஹுதா, நேர்வழியின் பக்கம் மக்களை அழைத்த தோழர்கள். அப்ப ஒவ்வொரு காலத்துல வாழ்ந்திருக்கிறார், மக்களை நேர்வழியின் பால் அழைத்த தோழர்கள். நாம் சொல்றது என்னண்டா, இவங்களை பத்தி எல்லாம் குர்ஆன் பேசி இருக்குது. அடுத்தது 13வது அஸ்ஹாபுல் அராஃப். அஸ்ஹாபுல் அராஃப்னா யாரு? சொர்க்கவாதிகள். அஸ்ஹாபுல் அராஃபுக்கும் நரகவாதிகளுக்கும் உள்ள பேச்சுவார்த்தை நடக்கும். இப்ப எங்கட கூட்டாளி மாதிரி இருப்பாங்க, மறுமைய பொய்ப்பித்த கூட்டாளி மாதிரி இருக்காங்களா இல்லையா, உலகத்துல தொழாத கூட்டாளி மாதிரி இருக்காங்களா இல்லையா? இப்ப சொர்க்கத்துல நாங்கெல்லாம் போய் இருந்த நேரம் இவங்க நரகத்துல இருப்பாங்க. அப்ப கூட்டாளிமாரை தேடி நாமெல்லாம் தேடி போவோம். சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில சில எண்ணல்கள் தான் இருக்கும். அப்ப கூட்டாளியை கூப்பிடுவோம், கொஞ்சம் வா, அப்படி ஓட்டையால விளங்கும் கூட்டாளி. கூட்டாளி என்ன செய்வார், ஓட்டைகளுக்கு இருந்து முதல் கேட்பார், கொஞ்சம் தண்ணி தான் குடிப்போம் என்று. அவ்வளோ சூடுதானே நரகம். கூட்டாளிமாரெல்லாம் சேர்ந்து பதில் சொல்லுவாங்களா, இன்னல்லாஹ் ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், அல்லாஹ் உனக்கு தண்ணி தரப்படாண்டு ஹராம் ஆக்கிட்டான். உலகத்திலாம் கொஞ்சம் பேருக்கு ஹலால் ஹராம்ட விளக்கம் தெரியும், அங்க போய் விளங்குவது. நரகத்துக்கு போனா ஹராம்டா என்னன்னு தண்ணி குடுக்கல. அஸ்ஹாபுல் அராஃப், இது 13வது. 14வது அஸ்ஹாபு மதியன், அல்லாஹ் சொல்றான் மதியன் வாசிகள். 15வது அஸ்ஹாபு சிராத்தி சவி, நேர்வழியில் நடந்த தோழர்கள். சிராத்து சவி, நேர்வழியில் நடந்த தோழர்கள். 16வது அஸ்ஹாபு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோழர்கள். 17வது அஸ்ஹாபு சஃபீனா, கப்பலுடையவர்கள், அஸ்ஹாபு சஃபீனா. 18வது அஸ்ஹாபு ஸஈர், இதுவும் நரகவாதிகள். 19வது அஸ்ஹாபுல் கர்யா, ஊர்வாசிகள். 20வது அஸ்ஹாபுல் யமீன், வலது கையில் ஏடு கிடைப்பவர்கள். 21வது அஸ்ஹாபு ஷிமால், இடது கையில் ஏடு கிடைப்பவர்கள். 22வது அஸ்ஹாபுல் குபூர், கபர் இருக்கக்கூடியவர்கள். கடைசியா நம் எல்லோருக்கும் தெரிந்த அஸ்ஹாபு தான் 23வது அஸ்ஹாபுல் ஃபீல், யானை கூட்டத்தினர்களை. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அப்ரஹாவுடைய படை. இவ்வாறாக குர்ஆன் அல்லாஹ்
23 அஸ்ஹாபுகளை பத்தி அல்லாஹ் பேசியிருக்கிறான். அப்ப நாங்க இன்றைக்கு நேரு வழி நடக்கிறதுக்கு இவங்களோட வரலாறுகளை படிச்சாலே போதும். எங்களுக்கு நாங்க ஏமாந்திரப்படாது, உலகத்தை பார்த்து உலகத்தில் உள்ள மனிதர்களை பார்த்து ஏமாந்திரப்படாது. இதற்கு முன்னால இவ்வளோ வரலாறுகளை 23 தோழர்களை பத்தி அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். சரி, அல்லாஹ் இந்த ஆயத்தில் 8 வகையான கவுமுகளை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இவங்க எல்லாமே மரணத்துக்கு பிறகு இருக்கும் வாழ்க்கையை பொய்ப்பித்தார்கள். ஆகவே இவர்கள் மீது எங்களுடைய எச்சரிக்கை உரிமையாகிவிட்டது. அப்ப அழிச்சிட்டோம். எவ்வளோ லேசா அல்லாஹ் சொல்றான். இவ்வளோ பேர் இந்த 8 சமூகத்தையும் நாங்கள் அழிச்சோம். நாங்கள் அழிவு ஒன்று இன்னும் பார்க்கலையே. நாங்கள் பார்த்த அழிவு 2-3 அழிவு தான். ஒன்று சூறாவளியை பார்த்தோம். கொஞ்சம் முந்தி வாழ்ந்தவங்க சூறாவளியை 79ஆம் ஆண்டு சூறாவளி 79 நினைக்கிறேன். சுனாமியை பார்த்தோம். 3வது நான் கொரோனாவை பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லாட அதாபா இல்லையா, இது அழிவா இல்லையா? பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னும் பார்த்து முடிக்கல. நாங்கள் மக்கள் இந்த அல்லாஹுடைய தண்டனையை பார்த்து திருந்த இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். அழிச்சோம். இப்ப அல்லாஹ் கேட்கிறான், அஃபஈனா பில் ஹல்கில் அவ்வல் அஃபஈனா பில் ஹல்கில் அவ்வல் பல் ஹும் ஃபீ லப்ஸின் மின் ஹல்கின் ஜதீத். அல்லாஹ் கேட்கிறான், சரி முதல் தடவை படைக்கிறது தானே கஷ்டம், முதல் தடவை செய்யறது தானே கஷ்டம், அதை 2வது தடவை செய்யறது கஷ்டமா? ஒரு சாமான ஒரு தரம் செஞ்சாச்சு. ஏன் செஞ்சால் அதனுடைய அறிவு பூர்த்தி அரிக்குமா இல்லையா? அப்ப 2வது தரம் அதை செய்யும் பொழுது லேசா செஞ்சிடலுமா இல்லாதா? அல்லாஹ் எப்படி கேட்கிறான்டா, உங்களை முதல் தரம் படைச்சதனை கஷ்டமா? உங்களை முதல் தரம் படைச்சேன், இப்ப 2வது தரம் தான் எழுப்பாட்ட போறேன், இதனை கஷ்டமா? என்னது ஆயத்துக்கு சொல் கருத்து சொன்ன விளங்காது. அதான் இந்த விளக்கத்தை சொல்றேன். அப்ப 2வது தடவை உங்களை எழுப்பாட்டுதனை கஷ்டமா? அப்படி கஷ்டமாக இருக்கிறதா? எது கஷ்டமா இருந்திருக்கணும்? உங்களை முதல் தடவை படைக்கிறது அதே எனக்கு லேசி என்றா, உங்களோட மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டுறது எனக்கு மிக லேசி. அல்லாஹ் சொல்றான், அஃபஈனா பில் ஹல்கில் அவ்வல். ஒன்றுமே இல்லாத நேரம், உங்களோட சதத்துண்டு, உங்களோட கண் மூக்கு எதுவுமே இல்லாத நேரம் உங்களை படைச்ச எனக்கு உங்களை பல்ஹும் ஃபீ லப்ஸின் மின் ஹல்கின் ஜதீத், திரும்ப படைக்கிறது எனக்கு மிச்சம் லேசி. அல்லாஹ் அவ அல்லாஹ் முடிக்கிறான் இந்த இடத்துல ஒரு விடயத்தை. என்னண்டா, இதை நம்புங்க சகோதரர்களே. இஸ்லாத்துடைய அடிப்படை 3 விடயம்: அல்லாஹ், ரசூல், மரணத்துக்கு பிறகு எழும்புறது. அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், யாரும் கண்டதில்லை. அல்லாஹ்வை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் யாரும் பார்த்ததில்லை, நம்பி இருக்கிறோம். வந்துட்டு போயிட்டாங்க. இன்னொன்று எதிர்காலத்தில் வர இருக்குது. என்ன? உங்களோட மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்படுறது. இதை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆகவே அதன் அடிப்படையில் நாங்கள் வாழுவோம். கியாமத்து வரைக்கும் உள்ள மக்களுக்கு இதை சொல்லி கொடுப்போம். அல்லாஹ் ஹதீஸுல் குதுஸில சொல்றான், யூதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் எனக்கு நோவினை தாரார், மனிதனை நோவினை செய்கிறான். யகூல் லயுஈதனி கமா பதஅனி, அவன் சொல்றான், என்னை ஆரம்பத்தில் படைச்ச மாதிரி அல்லாஹ் என்னை திருப்பி எழுப்பாட்ட மாட்டான், திருப்பி எழுப்ப மாட்டான். வலைஸ அவ்வலுல் ஹல்க் பிஅஹ்வன் அலைய மின் இஆததி. அல்லாஹ் கேட்கிறான், சரி உன்னை முதலா படைக்கிறது லேசா, உன்னை திரும்ப எழுப்பாட்டுறது எனக்கு லேசா? ஆகவே சகோதரர்களே, திரும்ப நாங்கள் எழும்ப இருக்கிறோம். திரும்ப எழும்பி இந்த உலகத்தில் பார்த்தா அவ்வளோ பேரையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அவ்வளோ பேரையும் பார்ப்போம். நீங்க ஊர்களில் பார்க்கிறீங்களே குடும்பம், இந்த குடும்பம், சகோதரர்கள், மனைவி, இந்த மார்க்கம் பேசியவங்க எல்லாரையும் காணுவீங்க இன்ஷா அல்லாஹ். காஃபிர்கள், அரசர்கள் உங்களை ஆள்றாங்களே, முழு பேரையும் காணுவீங்க. அந்த இடத்துல யார் சீதேவியாக இருப்பான்?
ஹாஃபிதத்துர் ராஃபிஆ. அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் மார்க்கம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் எல்லாம் தாழ்த்தப்படுவார்கள், மார்க்கத்தோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் உயர்த்தப்படுவார்கள். வித்தியாசமான ஒரு மைதானம் அறிக்கும். எப்படி மைதானம் அறிக்கும்? பெண்டைக்கு மார்க்கத்துக்கு இடம் இல்லையே, மார்க்கத்துக்கு இடம் இருக்குதா? மார்க்கம் என்ற 2ஆம் நம்பர் தான். காசு பணம் அரசியல் என்றா முதலாம் படம். அப்படித்தான் உலகத்தில் இருக்குது. அல்லாஹ் எவ்வளோ பொறுமையா இருக்கிறான், சபரா. அப்படியே தலகுலா மாறும் பிளேட். கியாமத்துடைய நாளையில எதற்கு முதலிடம் வந்துடும்? மார்க்கத்துக்கு முதலிடம் வந்துடும், மற்றதுக்கு கீழிடம் போயிடும். சரி, இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகள் எல்லாம் பேசிட்டு அடுத்த விடயத்துக்கு அல்லாஹ் போறான். என்ன விடயம்? வலகத் ஹலக்னல் இன்சான், மனித சமூகத்தை நாங்கள் தான் படைத்தோம். அல்லாஹ் சொல்றான், மனித சமூகத்தை யார் படைச்சோம்? யார் படைத்தோம்? திரும்ப திரும்ப நான் சொல்றது, ஒருவர் படைச்ச ஒரு ஆளுக்குத்தான் சொல்ற உரிமை இருக்குது, நான் தான் படைச்சேன். வேற ஒருத்தருக்கு அந்த உரிமை இருக்குமா? யாருமே சொல்லலையே உலகத்தில் மனித சமூகத்தை நான் படைச்சேன். இதுல எந்த மதம் அல்லாஹ் முஸ்லீம்களை மட்டும் நான் படைச்சேன்னு அல்லாஹ் சொல்றானா? இன்னைக்கு தேடுறாங்க, குர்ஆனுக்கு ஆதாரம் இருக்கா, ஹதீஸுக்கு ஆதாரம் இருக்கா கேட்குறாங்க எல்லாரும். மையத்தை அடக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்ரீதேவியில் குர்ஆனை பார்க்க தொடங்கிட்டாங்க. எல்லாம் பார்க்கணும். மையத்தை அடக்கிறது மட்டுமல்ல, இதையும் பார்க்கணும். குர்ஆனுக்கு இருக்கிறதா மையத்தை அடக்க ஆதாரம்? கேட்கிறது யாரு? குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாதவங்க, குர்ஆனை மறுக்கக்கூடியவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதானே. சூரா அபஸையிலே வருது. சூரா அபஸையிலே நாங்க படிச்சிருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றார்? ஃபஅமாதஹு ஃபஅக்பரா, உங்களை மௌத்தாக்கி உங்களோட கபருக்கு எடுக்கிற நாங்க. அல்லாஹ் சொல்றார், மின்ஹா خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى. இந்த மண்ணிலிருந்து படைத்தோம், இந்த மண்ணுக்குத்தான் உங்களை திருப்பி எடுக்கிறோம், திரும்ப ஒரு நாள் மண்ணுக்குள்ளிருந்தே உங்களை எழுப்பாட்டுவோம். அப்ப என்ன விளங்குது? மண்ணுக்கு வைக்கணும்ன்றது விளங்குது. இது முஸ்லிமை மட்டுமல்ல, மனிதனை இப்போ மண்ணுக்குள்ள அடக்கிறதுங்கிறது முஸ்லிமுக்கு மட்டுமல்ல, மனித உரிமை. இது மனித கௌரவம். அல்லாஹ் சூரா பனி இஸ்ராயீல்ல சொல்றான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளை நாம் சங்கைப்படுத்தியிருக்கிறோம். சங்கண்டா என்ன? உலமாக்கள் சங்க என்றா எங்கட உடம்ப கொண்டு போய் புதைக்கிறது, இதுதான் சங்கு. இஸ்லாத்துல உங்களுக்கு தெரியும், ஒரு எறும்பை கூட பத்த வைக்கலாம், தெரியும் தானே? இஸ்லாத்தில் ஒரு எறும்பு, எறும்பு முஸ்லிமும் இல்லை, காவிரும் இல்லை, எந்த மதமும் இல்லை. எறும்பு, ஒரு நபிக்கு ஒரு எறும்பு கொத்திட்டு கடிச்சிட்டு அந்த நபி என்ன செஞ்சாரு? முழு எறும்பையும் பத்த வச்சு விட்டார். அல்லாஹ் அறிவித்தான், ஒன்றுதானே கடிச்சிச்சு, அவ்வளவு பத்த வச்சு விட்டீங்களே. அதனால நெருப்பால நாங்க யாரையும் மனிதர்களை வேதனை செய்யப்பட. இது மனித உரிமை, முஸ்லிம் உரிமை அல்ல, மனித உரிமை. படைச்சவன் சொல்லித்தாரா, நீங்க அடக்குங்க. وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ, மனித சமூகத்தை நாங்கள் தான் படைத்தோம். படைத்தது மாத்திரமல்ல, وَنَعْلَمُ مَا تُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ, உங்களுடைய ஆத்மா மனசில ஊசலாடுதே, இது எங்களுக்கு தெரியும். எப்படி அல்லாஹ்வுடைய நுட்பத்தை பாரு. இப்ப நீங்க இவ்விடத்தை இருக்கீங்க, உங்களோட ஒவ்வொருத்தரும் உடம்பு தான் இவ்விடத்தை இருக்கு. ஆனா உங்களோட மனசு சில நேரம், கொஞ்சம் பேர் மனசு இருக்கும் கொழும்புல, கொஞ்சம் பேர் சவுதியில, கொஞ்சம் பேர் கட்டார்ல, கொஞ்சம் பேர் லண்டன்ல, கொஞ்சம் பேர் ஒய்ஃப் என்ன சமைச்சிருக்காவோ, கறி வாங்கிட்டு போகணுமே, ஒவ்வொரு சிந்தனையில் எடுத்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களோட நஃப்ஸில ஊசலாடுது எனக்கு தெரியும். எவ்வளோ அல்லாஹ்வுடைய இல்ம். وَنَعْلَمُ مَا تُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ. மூன்றாவது சொல்றான் அல்லாஹ், وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. வரீத் என்றா அந்த பிடரி நரம்பு. வரீத் என்றா என்ன? பிடரி நரம்புக்கு சொல்றாருன்னா வரீது.
இந்த பிடரின் நரம்பை விட நாம் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறோம். அக்ரப். அப்ப அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்கிறான்? எங்கட பிடரி வரீதை விட நெருக்கமா இருக்கிறான். இதை வச்சுதான் உலமாக்கள் சொல்லுவாங்க, சிலர் அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டே இருக்கிறான், அவ்வளோ நெருக்கம் அல்லாஹ். அப்ப நீங்க கேட்கலாம், இவ்வளோ நெருக்கமா இருக்கிறான்டா கேட்கறது ஒன்றையும் தாரான் இல்லையே, கேட்கறது ஒன்றையும் தாரான் இல்லையே, பார்த்துட்டு அறிக்கான் அல்லாஹ். நாங்க கேட்கறது சில நேரங்களில் பொருத்தம் இல்லாத கேட்டுட்டு இருக்கிறோம். உம்மாக்கு தான் தெரியும், சின்ன பிள்ளை பாபா கேட்குது, பிரியாணி கேட்குது உம்மா கிட்ட. உம்மாக்கு தெரியும் பிரியாணியை கொடுத்தா பிள்ளைக்கு வௌத்தால போகும். கொடுப்பாவா? கொடுக்கவே மாட்டேன். கிழங்கின் சோறும் தான் கொடுப்பான். அல்லாஹ்க்கு தெரியும் இவருக்கு என்ன கொடுக்கணும். நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம் வேற சாமான். சில நேரம் அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்துல தாரதுக்கு இங்க தடை செஞ்சு வச்சிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. உங்களுடைய பிடரின் நரம்பை விட நாம் உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம். அப்ப துஆவுடைய விடயத்தில் அல்லாஹ் நபியிடத்துல சொல்றான், நபியே, وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. அல்லாஹ் சொல்றான், நபியே, என்னுடைய அடியார்கள் உங்கள்கிட்ட வந்து என்ன பத்தி கேட்டா அல்லாஹ் எங்க இருக்கிறார் நீங்க சொல்லுங்க, فَإِنِّي قَرِيبٌ, நான் உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன். அல்லாஹ் எங்கள்கிட்ட தூரத்தில் இருக்க நெருக்கமா இருக்கானா? எங்களுக்கு கிட்ட தான் இருக்கு. நாங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை, எதற்கும் அஞ்ச தேவையில்லை, நாங்கள் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். எதற்கும் பயப்பட தேவையில்லை, எதற்கும் அஞ்ச தேவையில்லை. எங்களோட யார் இருக்கிறார்? யார் இருக்கிறான்? எங்களோட அல்லாஹ் இருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சௌர் குகையில் இருந்த நேரம், யா ரசூலல்லாஹ், நாங்கள் 2 பேர் தானே இருக்கிறோம். என்ன சொன்னாங்க? நாங்கள் 3 பேர் இருக்கிறோம் இந்த இடத்துல. யார் 3வது? அல்லாஹ். முஸ்லீம்கள் விளங்கணும், இது எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான். ஆனா அல்லாஹ் பொறுமை உள்ளவன், அவசரக்காரன் அல்லாஹ். அல்லாஹ் யார் இல்லை சொல்லுவாங்களே, தருணம் பார்க்கிறார். முதல்ல அப்படி என்ன செஞ்சிட்டு இருக்கும், ஒரே அடியா பிடிக்காது, நல்லா தருணம் பார்த்து தூங்குற மாதிரி இருக்கும். முதல்ல உள்ளுக்கு தூங்குற மாதிரி இருக்கும், அப்படியே தருணம் பார்த்து குடிச்சு. இதே வார்த்தை அல்லாஹ் சொல்றார். என்ன சொல்றார்? وَأُمْلِي لَهُمْ إِنَّ كَيْدِي مَتِينٌ سَنَسْتَدْرِجُهُمْ مِنْ حَيْثُ لَا يَعْلَمُونَ. படிப்படியா பிடிப்பேன், அவங்களுக்கு விளங்காது, விட்டு பிடிப்பேன். وَأُمْلِي لَهُمْ, அல்லாஹ் சொல்றான் சூரா தாரிக்ல, فَمَهِّلِ الْكَافِرِينَ أَمْهِلْهُمْ رُوَيْدًا. நபியே, கொஞ்சம் அவகாசம் கொடு. நாங்கெல்லாம் பிறந்து 100 வருஷமாக இல்லையே, 100 வருஷமாக இதா ஆகல. பிறந்த 50-60 வருஷம் தானே. அல்லாட சபர் இவ்வளவுதான். எங்களுக்கு எல்லாம் என்னண்டா, எல்லாமே அவடத்தை நடந்துரும். இல்லை, இது அல்லாட சுன்னத்தில். அதனால எங்களோட அல்லாஹ் இருக்கிறான். எங்களுடைய பிடரி நரம்பை விட அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறான். சொல்லுவாங்க உலமாக்கள், அல்லாஹ் குர்ஆன்ல நரம்புகளை பத்தியும் பேசியிருக்கிறான். எதை பத்தி பேசியிருக்கிறான்? எவ்வளவு வித்தியாசமான குர்ஆன். ஏன்னா மார்க்கம் பேசுற குர்ஆனுக்குள்ள நரம்பை பத்தி பேசணுமா? ஓ, ஏண்டா படிச்சவனுக்கு தான் இதெல்லாம் தெரியும். வரீதென்றா இந்த நரம்பு, இந்த நரம்பை நசுக்கி விட்டாச்சு. சொல்லுவாங்களே, கழுத்தை நசிச்சு என்ன வைத்திரும்? உயிர் வைத்து. இந்த தொண்டை சூரா வாக்கியால வருதே, ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம்
وأنتم حينئذ تنظرون وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ. இதே அக்ரப் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லியிருக்கார். அப்படின்னா நம்மளோட உயிர் தொண்டக்குழியே எத்தும் வருமல்லையா ஒரு நாள். மூதாதையர்கள் அடைஞ்சிட்டு போயிட்டாங்க, நாங்கள் அடைய இருக்கோமல்லையா இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னால் செய்கிற சாதனைகளை செஞ்சுட்டு போய்த்திரு. எங்கட சாதனை ஒன்றே ஒன்று குர்ஆனை படிச்சு தாரு. நாங்கள் ஆசை வச்சிருக்கோம் அதுதான். மௌத்துக்கு முன்னால் இந்த முழு குர்ஆனையும் எப்படியாவது உம்மத்துக்கு கொடுக்கும். இதுதான் நாங்கள் செய்கிற சேவை. ஒவ்வொருத்தரும் என்னால் இஸ்லாத்துக்கு என்ன செய்யலாம். அல்லாஹ் சொல்றான், தொண்ட குழிக்கு உயிர் எத்திட்டா ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம். நீங்கள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க ஆளை, அப்படிதானே? ஆளை பார்த்துட்டு இருக்கோம், சொல்லுவோம் தொண்டைக்கு கிடக்கு. வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும். அல்லாஹ் சொல்றார், உங்களை விட அவருக்கு நாம் நெருக்கமாக இருக்கிறோம். நாங்க பக்கத்து மனைவி பக்கத்துல, பிள்ளை உங்களை விட நாங்க மலக்குகள் நெருக்கமாக இருக்கிறார். நெருக்கம்ங்கிறது இதுதான். அப்ப நரம்பு வரீது. இன்னொரு நரம்பு இருக்குது வத்தீன். இன்னொரு நரம்புக்கு என்ன பேர்? அதுல வத்தீன். அல்லாஹ் குர்ஆனை பத்தி சொல்லும்போது சூரா ஹாக்கால وَلَوْ تَقَوَّلَ عَلَيْنَا بَعْضَ الْأَقَاوِيلِ لَأَخَذْنَا مِنْهُ بِالْيَمِينِ ثُمَّ لَقَطَعْنَا مِنْهُ الْوَتِينَ فَمَا مِنْكُمْ مِنْ أَحَدٍ عَنْهُ حَاجِزِينَ وَإِنَّهُ لَتَذْكِرَةٌ لِلْمُتَّقِينَ. இந்த குர்ஆன் யார்கிட்ட வந்தது? தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன். யார்கிட்ட வந்த குர்ஆன் இது? மனிதன் எழுதின குர்ஆனா? அறிவாளிகள் எழுதின குர்ஆனா? இல்லை, இது ரப்புல் ஆலமீனிடம் இருந்து வந்த குர்ஆன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், وَلَوْ تَقَوَّلَ عَلَيْنَا بَعْضَ الْأَقَاوِيلِ. இந்த குர்ஆனுக்குள்ளே யாராவது தன்னுடைய பேச்சுகளை சேர்த்தால், 1400 வருஷம் ஆயிட்டு ஒருத்தர் சேர்க்கல, இன்னும் சேர்க்கலே குர்ஆன்ல. அது அப்படியே புனித தேனாக இருக்குது குர்ஆன். لَأَخَذْنَا مِنْهُ بِالْيَمِينِ ثُمَّ لَقَطَعْنَا مِنْهُ الْوَتِينَ. அல்லாஹ் சொன்னா வத்தீன் என்றா இருதயத்துக்கு போதே நரம்பு, இதை வெட்டி விட்டுருவோம். என்ன குர்ஆன்ல விளையாடப்படாது யார். அப்ப வரீத் என்ற சூரா காஃப்லையும் வத்தீன் என்ற நரம்பை பத்தி சூரா ஹாக்காலையும். அப்ப இவ்வளோ அறிவியல குர்ஆன் பேசி இருக்குதா? பேசின எண்ணத்துக்கு அல்லாஹ்வை நம்புறதுக்கு, அவ்வளவுதான். விஞ்ஞானம் படிச்சுட்டு போறதுக்கு அல்ல. விஞ்ஞானத்தை படிச்சுட்டு போக பாருங்க, நரம்புகளை பத்தி குர்ஆன் பேசியிருக்குதுன்னு பேசுறார், தொழுகிறாரு. அதல்ல, அல்லாஹ் இவைகளை வச்சு அல்லாஹ்வை விளங்குங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய பிடரின் நரம்பை விட நாம் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ், இதி யதலக்கல் முதலக்கியானி அனில் யமீனி வஅனிஷ் ஷிமாலி கஈத். இதி யதலக்கல் முதலக்கியான். காஃபா இல்லையா? ஏற்கனவே சூரா காஃப் படிக்கக்குள்ளே சொன்னோம், 57 சொற்கள் இருக்குது. காஃப் உள்ள சொற்கள் இந்த சூறால். எத்தனை சொற்கள் இருக்குது? 57. இது யதலக்கல் முதலக்கியானி. 2 மலக்குகள் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்ற 2 மலக்குகள் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க. யார் மலக்கு? அனில் யமீனி வஅனிஷ் ஷிமாலி கஈத். உங்களோட வலது பக்கம், உங்களோட இடது பக்கம். உங்களோட வலது பக்கம், உங்களோட இடது பக்கம் 2 மலக்குகள் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் எவ்வளோ பயந்து வாழோம், ரகசிய வாழ்க்கையிலையும் பயந்து வாழோம். ஒருத்தரும் பார்க்காங்க இல்லைன்னு நாங்கள் பாவம் செஞ்சிடப்படாது. ஒருத்தரும் பார்க்கல, ரகீப் அத்தீத் இருக்கிறார். அல்லாஹ் அடுத்ததாக சொல்றான், மா யல்ஃபிது மின் கௌலின், மா யல்ஃபிது மின் கௌலின். நீங்க ஒரு வார்த்தை உங்களோட வாயால வெளிவந்தா, இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். யார்கிட்ட போயிடும்? ஒன்று ரகீபிடம் போகும், இல்லாட்டி அதீதிடம் போகும்.
சும்மா வீணாகாது. அவ 2 மலக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரோடையும் 2 மலக்குகள் இருக்கிறார். ரகீப் அதீத். ஹதீஸ்ல வந்திருக்குது, அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அதாவது வலது மலக்கு தான் நன்மை எழுதுகிறவர், இடது மலக்கு இருக்கிறாரே பாவங்கள் எழுதுவார். இப்ப வலது உள்ள மலக்கு நன்மை செஞ்சா 10 நன்மை எழுதிடுவார். குர்ஆன் ஓதினோம், ஒரு எழுத்து 10, 2 எழுத்து 20, 3 எழுத்து 30 எழுதிடுவார். ஆனா இடத்துல உள்ளவர் இருக்கிறாரே பாவம் ஒன்று செஞ்சதோட இந்த வலதில் இருக்கிற மலக்கு சொல்றார், கொஞ்சம் 7 மணித்தியாலம் போடும். எத்தனை மணித்தியாலம்? சில நேரம் அவன் தவறுதலா பாவத்தை செஞ்சு இஸ்திஃபார் செய்யலுமே, பாவ மன்னிப்பு தேடலுமே, 7 மணித்தியாலம் அவர் இஸ்திஃபார் எதுவும் செய்யலண்டா தான் இடத்தில் உள்ள மலக்கு எழுதுகிறார், நீ ஒரு பாவம் செய்தாய். அல்லாஹ் வைத்திருக்கிறான் பாதுகாப்பதற்காக. அல்லாஹ் சொல்றான், இது யதலக்கல் முதலக்கியானி அனில் யமீனி வஅனிஷ் ஷிமாலி கஈத் மா யல்ஃபிது மின் கௌலின். ஒரு சொல் வெளிவந்தான். அதனால தான் முன்னே காலத்தில் யாரும் தேவையில்லாத பேச்சு பேசுறது, தேவையில்லாத, இன்றைக்கு அது ஒரு தொழிலா போயிடுச்சு. அசரு போறோம், மாறி போறோம், ஃப்ரீயா இருந்தா சேர்றது கூட்டாளிமார் எல்லார பலாயும் பேசுறது. எல்லாரும் சகோதரர்களே எல்லாமே எழுதப்படும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பெண் இருந்தா அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லாஹுடைய காலத்தில் அவ பேசுறதே குர்ஆனால தான். பேசுறதே எதால? என்ன வீண் பேச்சு பேசிப்படாது. அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா, நீண்ட சம்பவம் இது, கொஞ்சத்தை சொல்றேன் நான். ஹஜ்ஜை முடிச்சிட்டு வாராங்க. அப்படியே பாதையில் பாலைவனத்தில் பார்க்குறாங்க, ஒரு கூடாரத்தில் ஒரு பெண் இருக்கிறாள். அஸ்ஸலாமு அலைக்கும்னு சலாம் சொன்னாங்க. நடு ரோட்டில் நிற்கிற பெண். இந்த பெண் பதிலை சொல்லிட்டு அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா அந்த பெண்ணிடம் கேட்டாங்க, எங்கே போறீங்க, இவ்விடத்தில் நிற்கிறீங்க? அந்த பெண் சொன்னா, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. குர்ஆன் ஆயத்தொண்டு ஓதுறான். காபாக்கு மக்காக்கு வந்தேன், ஹஜ்ஜிக்கு வந்தேன், நான் பலஸ்தீனுக்கு போகணும், மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போகணும். குர்ஆன் ஆயத். அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா கேட்டாங்க, எத்தனை நாளாக அந்த இடத்துல தங்கி இருக்கிறீங்க? ஸலாஸ லயாலின் சவியா. குர்ஆன் ஆயத் ஓதுறா, 3 இரவுகள். அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா கேட்டாங்க, சாப்பாடெல்லாம், உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எப்படி? கேள்வியில் என்ன பதில் சொல்லணும்? அன் தஸூமு கைருல் லக்கும். அந்த பொம்பளை சொல்றா, நோன்பு பிடிப்பது உங்களுக்கு சிறந்தது. நோன்பு நான். அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா கேட்குறாங்க, இப்போ சரி, நான் பேசுகிற மாதிரி ஏன் நீங்கள் அரபியில் பேசுகிறீங்க? இல்லை, குர்ஆன் ஆயத்தை ஓதுறீங்களே முழுதுக்கும். அந்த பெண் அதுக்கும் பதில் சொன்னா, மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். உங்களோட நாவிலிருந்து ஒரு சொல் வெளிவந்தா ரகீப் அதீதிடம் போயிடும். அதுதான் நான் பேசுறது. அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லாக்கு இறக்கம் வந்துட்டு தன்னை வாகனத்தில் ஏற்றுறார். பின்னால ஏற்றி கூட்டிட்டு போறார். போகும் பொழுது பேச்சுவார்த்தைகள் நடக்குது. இடையில கேட்டார், உங்களுக்கு கணவன் இருக்குதா? என்ன பதில் சொல்லணும்? அந்த பொம்பளை அதுக்கும் பதில் சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஸ்அலு அன் அஷ்யா இன் துப்த லகும் தசூஉக்கும். ஈமான் கொண்டவர்களே, சில விடயங்களை பற்றி கேட்காதீங்க, அது வெளியே வந்தா உங்களுக்கு கேடாக மாறிடும். அப்துல்லா முபாரக் மௌனமா போறார். போய் மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனை போய் அடைஞ்சிட்டார். அடைஞ்சதோட இந்த பொம்பளை இறங்கி
யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவா. 3 பிள்ளைகள பேர். வகல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா. 3 ஆயத்தை ஓதுறா. 3 பிள்ளைகளும் ஓடி வரு. 3 பிள்ளைகள் சொன்னா ஃபதஹபு பிவரிகிக்கும் ஹாதிஹி இலல் மதீனா ஃபல்யன்துர் அய்யுஹா அஸ்கா தஆமன் ஃபல்யதிகும் பிரிஸ்கின் மின்ஹு வலியதலத்தஃப். என்ன சூரா கஹ்ஃப்ல வருது. ஒரு ஆள் போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, விருந்தாளி. எல்லாம் இருந்துட்டாங்க. இப்போ சாப்பிடுங்கன்றாங்க. இவர் சொன்னார், நான் சாப்பிட மாட்டேன். இது யாருன்னு சொல்லணும். 3 பிள்ளைகளும் சொன்னாங்க, இது எங்கட அம்மா. 60 வருடமா இப்படித்தான் பேசுறா அவ. அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா, ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم. இது அல்லாஹ்ட கொடை. அல்லாஹ் நாடினவங்களுக்கு தான் கொடு. பயந்த ஒன்று. ஒரு வார்த்தை வீண் பேச்சு இல்லை. பேசினா குர்ஆன். ஏன் இருக்காங்க 2 பேர். நாங்களும் சகோதரர்களே, குர்ஆனால தான் பேச தெரியாவிட்டாலும் நாங்கள் மிக கவனமாக உலகத்தில் வாழோம். எங்களோட நாவிலிருந்து வார வார்த்தை இருக்குதே, மிக பொறுமதியான வார்த்தைகளாக இருக்கும். கியாமத்து வரைக்கும் அவைகள் எழுதி வச்சிருப்பாங்க. அல்லாஹ் அதற்கு உயர்ந்த சொர்க்கத்தை நசீபாக்குவான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுவையும் கியாமத்தையும் பயந்து உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நமது முன்னோர்கள் வாழ்ந்ததை போல் நல்லவர்களாக வாழ நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், நம்முடைய ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தருவாயாக. கஷ்டங்களை போக்குவாயாக. பிரச்சினைகளை போக்கி வைப்பாயாக. நீதியுள்ள நியாயமுள்ள தீர்வுகள் எங்களுக்கு வந்து சேர தௌஃபீக் செய்வாயாக. உன்னுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் இந்த மனித சமூகத்துக்கு இறக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்கள் குளிரும் அடிப்படையில் அனைத்தையும் எங்களுக்கு ஹைராக்கி தருவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.